இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பையன் ரோட்டுல கிடைக்கிற காய்லாங்கடை பொருட்களை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அந்த ரோட்டு ஓரமா வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கடையில இருக்க அழகான ட்ரெஸ்ஸ பார்க்கிறான். உடனே காய்லாங்கடைக்கு போய் அவன் பொறுக்கின பொருட்களை எல்லாத்தையுமே வித்துட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு டப்பாவில போட்டு சேமித்து வைக்கிறான். இவங்களோட குலத்தொழில காய்லாங்கடை பொருட்களை சேகரிக்கிறது தான் இந்த பையனோட அப்பாவும். குடும்ப கஷ்டத்துக்காக நம்மளுக்கு எப்படியாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு ரேஸ்ல கட்டிட்டு அதுக்கான ரசீதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பையனோட அம்மாவும் இன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை கொடுங்கள்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு இவங்க எந்திரிச்சு போய் அவர் கூட சண்டை போட்டு அவர் கையில வச்சிருந்த ரசீதை எடுத்துட்டு வந்து அடுப்புல போட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் கைலாங்கடை பொருட்களை சேகரிப்பதற்காக வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்த இந்த சின்ன பையன் அந்த துணி கடைக்கு போய் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட விலையை கேட்கிறான். கடைக்காரரும் அந்த பையனை பார்த்து 400 ரூபாய்ன்னு சொல்றாரு. விலையை கேட்ட பையனும் அங்க இருந்து வேலைக்கு கிளம்பி போறான். தினமும் வேலைக்கு போற பணத்தை அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு உண்டியல்ல சேகரித்து வைக்கிறான். இந்த பக்கம் இந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் காயலாங்கடை பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க வீட்டு ஓனர் அம்மா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இங்க கொஞ்சமா பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு, இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து எடைக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டு ஓனர் அம்மா அவங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இந்த பொருட்களுக்கு நீங்க பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் அந்த வீட்டு ஓனர் அம்மாவுக்கு நன்றியை சொல்லிட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. திடீர்னு நைட்டு வீட்டுக்கு வந்த கொஞ்சம் பேர் இந்த பையனோட அப்பாவை போட்டு செம அடி அடிக்கிறாங்க. உடனே இந்த பையனோட அம்மா வந்து எதுக்காக இவரை போட்டு அடிக்கிறீர்கள்னு கேக்குறாங்க. உன்னுடைய புருஷன் 5000 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கி குதிரை ரேசில் பணம் கட்டி இருக்காரு, அந்த பணம் எனக்கு இப்ப வேணும்னு கேக்குறாரு. உடனே வீட்டுக்குள்ள போன அம்மாவும் பையன் ஆசையா சேர்த்து வைத்திருக்க பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறாங்க. உடனே அந்த ஆளு இந்த பிச்சைக்கார பணம் எனக்கு தேவையில்லை, நாளைக்கு எனக்கு மொத்த பணமும் வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுல ஒருத்தன் அம்மா கையில இருந்த பணத்தையும் புடுங்கிட்டு போயிடுறான். காலையில எந்திரிச்ச இந்த அம்மா நேத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டி தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸ்ல என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு செயின் இருக்கு. உடனே வீட்டுல இருந்து கிளம்பி அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அந்த வீட்டு ஓனர் அம்மா கிட்ட இது உங்களுடைய நகையான்னு கேட்டுட்டு நகையை அவங்க கையில கொடுக்கறாங்க. நகையை வாங்கி பார்த்த அந்த அம்மாவும் இது என்னுடைய நகை தான், இதை தான் காணும்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மாவும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த வீட்டு ஓனர் அம்மா இந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உள்ளார போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து நீங்க செஞ்ச உதவிக்கு இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அவங்க கையில கொடுக்கறாங்க. பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த இந்த பையனோட அம்மாவும் தன்னுடைய பையனை கூப்பிட்டு அவன் ரொம்ப நாளா ஆசையாய் வாங்கணும்னு நினைச்ச ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அவன் கிட்ட கொடுக்கறாங்க. சட்டைய பார்த்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். கிடைச்ச பணத்துல அப்பாவோட கடனையும் அடைச்சிருப்பாங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுள் நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.